இன்றைக்கி நம்ம கிராணி 3 தான் விளையாட போகிறோம். ப்ராக்டிஸ் மோடில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸ்லெண்டரினாவும் இல்லாமல் ட்ரெயின் எஸ்கேப் என்ன பொருள் வேணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். லைக் பட்டன் அமுக்கி விட்டு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானும் அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க, டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லைக்கை போட்டுருங்க மறக்காமல். ஃபஸ்ட்டு இந்த லாக் பிக் இங்கேருந்து குடிஞ்சு எடுத்துக்கணும். இதை பிக் பண்ணணும். எப்போவுமே பிக் பண்ணி வாங்க பிக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கீழே போயிட்டு கிராண்ட்பா இருந்தால் சைட் கட் க்ரோபர் எடுக்க முடியுதா இல்லை? நம்ம சத்தம் போட்டால் அந்த பாக்ஸில் போய் ஒழிஞ்சிக்கணும். இது கிராண்ட்பா இருந்தால் இவன் தகடப்பா முடியாது, காது வலிக்கும். இவன் சவுண்டு போட இங்கே போய் ஒழிஞ்சிக்கணும். ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த டோரை இப்படி திறந்து மடி வச்சு சத்தக்கழி. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து தேங்காய் கிடச்சிருக்கு. ஸோ தெர் சம்திங் இன்சைட் திஸ் கோகனட். நம்ம போயிட்டு இந்த தேங்காவை உடைக்கணும். அது சொட்டை மண்டை ஒரு இது வச்சுருக்கோம், தலை உடைக்கிற மிஷினு. அடுத்து மனுஷங்க வந்தாங்கன்னா அதை வந்து இது பண்ணோம். அங்கே டெடி இருக்குது கைஸ். ஓகே கைஸ் வாங்க. டெடி எதுக்குன்னா ஸ்லெண்டரினாவும் போக வைக்கிறதுக்கு. ஸ்லெண்டரினா இருக்கும்போது அது எடுத்தாலே கிராண்டியும் கிராண்ட்பாவும் வெறித்தனமாக வந்துடுவாங்க. ஆமாங்க கைஸ், நம்ம இங்கேயே போட்டுடலாம். அதை ஃபஸ்ட்டு எல்லாமே தேடணும். இது தேடி எஸ்கேப் பண்ணோம் நம்ம. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ ட்ரெயின் எஸ்கேப்பு. ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறானுங்க இவங்க. இந்த ஒருவேளை இந்த சொட்டை மட்டும் நாங்கள் எஸ்கேப் ஆகிறோன்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கலையே. அதை எடுத்துகிட்டு போயிடலாங்களா வெக்கேஷனுக்கு? என்ன நம்மளுக்கு வந்து சோதனை. என்ன பேசுது, வரவே மாட்டேங்குது எதுவுமே. வெப்பன் கீ கிடச்சா நல்லா சொல்லி வர முடியல. வெப்பன் கீ கிடச்சிச்சு கைஸ். வாங்க நம்ம என்ன பண்ணலாம், வேறு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போய் அந்த ஹாலில் போட்டுடலாம். நான் லூஸாக வெப்பன் கீ கிடச்சிருச்சுன்னா போய் எடுன்னு சொல்லுவீங்க நீங்கள்லாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஹாலில் போட்டுருவேன். தேவையானப்போ நான் என்ன பண்ணுவேன், வந்து எடுத்துப்பேன் கைஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு போய் அந்த ஹாலில் போட்டுடலாம். அங்கே போயிட்டு இந்த போயிட்டே இருந்தால் வந்துருச்சு. இந்த ட்ராயரில் செக் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை காய்ஸ். இந்த வெப்பன் எடுக்கணும். தாத்தா எடுக்கணும். ஐயோ ஒழிஞ்சிக்கிட்டேனா? அது வந்து பெட்டிக்கில் ஒழிஞ்சிக்கிறது. எதாவது வைங்கடா. அடே எதுவுமே வைக்க மாட்டேங்க. இங்கே தான் வெப்பன் எடுக்கணும் கைஸ். இதான் மேலே போய் கிளவி ரூமில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். எடுங்க கைஸ் வரேன். அதான் காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னபடியே என்ன கைஸ் இன்னைக்கு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெயின் எஸ்கேப்பு தேவையான பேஸ்மெண்ட் போகிறோம்ல, என்ன பண்ணுவோம், அந்த வழியாக போட்டுருவோம். நம்ம இங்கே போட்டுருவோம். போடு ஓகே. இப்போ நம்ம இந்த ரூமில் ஏதாவது இருக்கா, ஓடியரான பிளேஸு. அங்கே கைஸ்ட்டு மேலே போயிட்டு காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். எதுவுமே என்னமே தேடல கைஸ். இன்னும் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கேன். என்ன கைஸ் இது எல்லாம் கதவும் லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. இந்த சொட்டையை மொட்டையும் டை போனப்போ நான் சொட்டை முட்டை ரொம்ப ஆசைப்படுறானுங்க என்னை குருமா வைக்கணும்னு. டை ஐயோ எனக்கு என் காக்கா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஐய் என்னையே கொத்துடா நீ. ஹீரோனை வச்சுக்கிறேன். தாத்தா வந்து இருந்தால் வச்சுக்கணும். ஏ சூப்பர் கைஸ், நம்மளுக்கு ஃபயர் ரூம் காட்டிடுச்சு. நன்றி. நான் இருங்க கைஸ், நம்ம என்ன பண்ணலாம், இது எடுத்துக்கிட்டு குடிஞ்சிட்டு இப்படி போயிடலாம். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் ஹியர் கைஸ். ஆமாம், இல்லை விழுந்துருவாங்க. இதை போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம போட்டு வச்சுட்டு கார்டிக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இருக்கு கைஸ். டேய் ஒன்றுமே வைக்க மாட்டீங்களாடா நீங்கள். சை ஏன்னா இப்படி இருக்காங்களோ மனுஷங்கள். கல் பொறுக்கி வச்சுக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டே கல் பொறுக்கி வச்சுக்கிட்டா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெப்பன் எடுக்கிறதுக்கு.
ஐயோ கிட்டே வச்சிருக்கானுங்க மதுரை எங்கே இருக்கும். இந்த கிராணிகம் ஆல்ரெடி பற்றி தெரியும். ஆனால் விளையாடுறதுக்கு பயப்படுறீங்க கிராணிகள்கிட்ட இருக்கும் போதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். உங்களுக்கு கண்ணு நினைக்கணும் பார்த்துருங்க. கண்ணுக்கு அப்படி தந்துச்சு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டேனோ வாங்கிச்சு நான் ஒரு பைக்கு. கல் கொடுங்கடா ஒரே ஒரு. சரி இருந்தால் இன்னும் போதும் கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம் வெப்பன் கீ இது பண்ணிடுவோம் கைஸ். மேலே தாத்தா ரூமில் தானே பார்த்தோம். ஆமாம் இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வெப்பன் ஓப்பன் பண்ணிடலாம். போடு தைக்கிட்ட இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் இது உடச்சிருவோம் கைஸ். கைஸ் ஆனால் ஸ்லிங்ஷாட் ராக்ஸ் இந்த அன்லிமிட்டட் இந்த தெரிய ஏதாவது கொடுக்குமா? சிலிண்டரினா தெரில. அது அப்புறமா பார்த்துக்கலாம். கடைசியில் எந்த பொருளும் கிடைக்கலனா டக்கரை. ஐயோ பிரிட்ஜுக்கு அங்கே தான் இருக்கு. ஒரு கபோர்டில் ஒன்றுமே இருக்காது. க்ரோபார் இருக்குங்க. அது எப்போவுமே இங்கே தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே வேலை சொன்ன மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் வச்சு இந்த பாக்ஸ் எல்லாம் இது பண்ணோங்க. இது என்ன இருக்குது மேட்ச்சு சூப்பர். நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு கைஸ். வுட்டும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுவும் கிடச்சிருச்சு. மேட்சஸும் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம காக்காவை பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்விட்சை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை அப்புறமா கொஞ்சம் பண்ணுவோம். இப்போ நம்ம நேராக போயிட்டு இதுவை எடுத்துடலாம். க்ரோபாரை எடுத்துகிட்டு ஸ்லெண்ட்ரினா ரூமில் வந்து இது இருக்கும். ஒரு டப்பா இருக்கும். அதில் ஏதாவது பொருள் இருக்கலான்னு பார்க்கலாம். ட்ரெயின் கீ இருக்குமோ. இப்போ நம்ம நேராக மேலே போவோம். கல் கூட பொறுக்கி வச்சுக்கோங்க. தேவையில்லை. கடைசியில் பேட்லாக்கி எடுத்து ஜாடி எடுக்கணும். எப்படி இப்போ மேலே காக்கா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரூஃபில் உடஞ்சிருக்கும். அங்கே வந்து ஸ்லெண்ட்ரினா ரூம் தெரியும். பழகு இருந்தால் பழகு இருக்கும். வெளியே போனேன் அப்போவே இப்படி போனால் கால் உடையும். இப்போ நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் கிடச்சிடுச்சு. இதுவும் ஒரு ட்ரெயினுக்கு எஸ்கேப் ஆன பொருள் தான். நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டர் தேவை. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர், ட்ரெயின் கீ, எலக்ட்ரிக் ஸ்விட்சும் காயினும் தேவை. காயின் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கீழே விட்டுட்டு இதை லாக் அன்ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக போடுறோம். இல்லை ஒரு இப்போ நம்ம வேறு என்ன நெக்ஸ்ட்டு பண்ணோம் கைஸ். 2 பொருள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பலகை இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். இது வுட்டோ மேட்சஸும் போடணும். கல் முடிக்கிட்டு எங்கடா வச்சுருக்கீங்க பலகைய தாங்கலண்டாடி. நம்ம கல்லை பொறுக்க போய் அந்த காகால உளுந்தோரணும் அங்கே வச்சுருக்காங்க. 3 கல் நம்ம போய் இதுக்கும் அந்த ஜாடியை தள்ளி வச்சுக்கலாங்க. அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அது அப்புறம் வேலை இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சிடலாம். அது வேணால் உடச்சி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேலை. ஒரு மிஷின் சொன்னல போட்டு உடைக்கணும்னு. இதுதான் இது கிராணியோட தலை வெட்டுறது. கீயா கீழா என்ன பண்ணணும்னு அப்படியே போட்டு வைப்போங்க. நம்ம நேராக போய் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா 3 பொருள் கிடச்சிச்சு. ஒன்லி இந்த பொருள் மட்டும்தான் கிடைக்கணும். எலக்ட்ரிக் ஸ்விட்ச் கிடச்சிடுச்சு காக்காக்கிட்ட. நமக்கு இந்த கீயும் கிடைக்கணும்னா இது மட்டும்தான் தேவை. ட்ரெயின் கீ மட்டும் தான் தேவை. சரி வாங்க போகலாம். எங்கடாது இங்கேதான் ஏன் தாங்க இந்த லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களோ தேவையில்லாமல். வாங்க நம்ம இங்கே வச்சுட்டு நேராக போய் மேட்சஸ் எடுத்துக்கலாம். என்னது கேட்குது க்ரோபார் இங்கே போட்டாங்க.
மட்டும் இங்கே கிளவி இருந்துச்சுன்னா முன்னாடி போட்டுருக்கோம். ஓகே வாங்க கைஸ் போகலாம். ஏன் நான் வச்சுட்டு போகலாமா? இப்போ இந்த பக்கம் கிராணி இந்த பக்கம் கிராண்ட்பா வந்தாருன்னா எப்படி தப்பிக்கிறதுக்குன்னா சொந்த வீடு இருக்கணும். ஓகே எல்லாருக்குமே தெரியும் வாங்க கைஸ் போகலாம். என்ன பண்ணுறதுன்னா ஓகே நம்ம நேராக குடு 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 குடுன்னு ஓடி 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 ஆடி காக்கைக்கிட்ட போய் அந்த பொருளை ஆக்கி அது புகைக்கு ஓடிட்டுருக்கேன். புகையாக வரும் பாருங்க. இல்லை திரும்ப இந்த காகை வந்து உட்காந்து பாருங்க புகை வருதா அது எங்கேயாவது பறந்து போயிட்டுருக்கேன். கோடு ஐயோ என்ன கைஸ் என்ன பண்ணலாம்? எப்போ நீங்கள் போட மாட்டேன் எடுத்துக்கிட்டு போய் அந்த ஜாடியை தள்ளி விட்டுருவோம். ஏன் அதுக்குள்ளே கூட ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3 பொருள் தான் கடிக்கணும். ஸோ சேஃப்டி கூட கிடச்சா நல்லாயிருக்குங்க. அது எங்கே இருக்கும் எப்படி பாடுறோம்? வாங்க கைஸ் போகலாம். ஓகே கைஸ் இருங்க கைஸ் போகிறதுல எப்போ ஆகுமா டைம் பண்ணிட்டேன். டைம் ஆகுது வச்சு நான் மேலே போயிட்டுருக்கேன் பாருங்க. சத்தம் எனக்கு மட்டும் கேட்குது. முடிச்சு வந்துட்டாரா? இதுதான் கரெக்டாக சுடணும். ஐயோ போச்சு சுடுறப்போ முக்கியமாக என்ன பண்ணுவோம்? அந்த பக்கம் தான் உழுதுட்டு இருக்கோம் கைத்தது. அந்த பானை 2 நாளாக அந்த பக்கம் தான் நிற்குது கைத்தது. இருங்க நான் ஒரு வேலை பார்க்குறேன். பலகை கழுக்கணும் கைஸ், அதுதான் இப்போ மெயின். பலகை கிடச்சா செம்மையாக இருக்கும். இருங்க மேலே பலகை ஷெட்டு உள்ள இருக்குமோ? ஷெட்டுக்கு எங்கே வச்சுருப்பானுங்க? என்னதான் இவனுக்கு போடுறானுங்களோ இங்கே. ஐயோ காலம் ஓகே போட்டு வச்சுக்கலாம். சேஃப்டி கிடைக்கல, ஷெட்டுக்கு கிடைக்கல, ஜென்ரேட்டர் கேபிள் கிடைக்கல. ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது வச்சுருப்பானுங்களா? இன்னும் இல்லை. அதெல்லாம் பார்த்தேன். கம்முன்னு தேடி எடுத்துகிட்டு வந்துடலாமா கைஸ்? ஆமாங்க கைஸ் அது கூட ஏதாவது வச்சுருக்கோம் ரெடி. ஏன்னா ஆமாம் அதுதான் கீ கொடுக்கும், சேஃப் கீ கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்டு கீழே சேஃப் கீ கொடுக்கும் கைஸ். ஆமாங்க கைஸ் வாங்க போகலாம். இந்த கிராணி கிரைண்டர் ப்ராக்டிஸ் போர்டில் இருக்கும் போது கூட எனக்கு அந்த டெடி இருக்கும் போது பக்கு பக்குன்னு இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இன்னும் அந்த லைக்கு போடல, நான் ஒரு லைக்கை அமுத்தி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான கொடுத்துருங்க. நம்ம இந்த செடி உள்ளே போடுறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூவாக பார்க்குறவங்கெல்லாம் ஓடுறா 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 டேப்பா. மேலே போனால் நம்மளுக்கு சேஃபு, யாரும் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோட் மக்களே, எப்போவுமே யாருமே வரமாட்டாங்க மக்களே. மட்டும் வலிக்கு கீழே விழுந்தோம் மறுபடியும் கிரிக்கெட்டு கண்டாக்கட்டு. சீக்கிரம் தந்துட்டு போடி, உனக்கு மியூசிக் வேற இது. இப்போ சேஃப்டிக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? பிரிட்ஜ் கிராக் இருக்கும். ஐயோ நானே வாய வைக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம். போச்சுட்டே இருக்கு நம்மளுக்கு. ஏன் கண்ணாடி தெரியுமா உடம்பு இருக்குது? நம்ம கிளவி அதை மூஞ்சி பார்த்தா அதுக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மோதிட்டுருக்கோம். ஒன்றா தான் பண்ணியிருப்பான் பாருங்களேன். ஷெட்கி கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே கூட பலகை இருக்கலாங்க சாமான். எஸ் ஏன்னா போவோம் 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 போவோம். ஷெட்டுக்கு வந்துட்டோங்க. வாங்க போய் என்ன கைஸ் பழைய காணோம் போடுங்க. நம்மளுக்கு ட்ரெயின் கே கிடச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் யார் தெரியுமா மிஸ் பண்ணுறேன்? ஜானியை சத்தியம் முக்கியம். அவங்க மட்டும் இருந்தால் என்ன ஐயருக்கு வந்துடுங்க. நான் பாய் சொல்லிட்டு போயிருப்பேன் அவனுங்க அதுங்க கிட்ட.
சரி வாங்க கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், காயின் இருக்குல்ல எடுத்து அந்த டிக்கெட் வாங்கிடலாம். யாருக்கு டிக்கெட்டுன்னு கேட்டாதீங்க, ட்ரெயினுக்கு டிக்கெட் தான். அந்த லொட்லோட வாயா கத்திக்கிட்டே இருப்பானே வாங்கின்னு அவர்கிட்ட டிக்கெட் தந்துட்டு அவன் போய் ஓப்பன் பண்ணிடணும். இந்த காயினை தேடுறதுக்கு பார்த்து அதை போட்டு தள்ளிட்டு அந்த டோர் ஆக்டிவேட்டர் எடுத்து அதை வச்சிருக்கலாம். நான் கைட்டிக்க வாடா எடுத்து வாடா போடா ஓப்பன் பண்ண முடியாதியா. நம்ம நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஸ்விட்ச் பார்த்தோம்ல கைஸ், அது எடுத்தேன்னா அங்கே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட்டரும் ட்ரெயின் கீ தான் ட்ரெயின்குள்ளே போடுறது. இதெல்லாம் வெளியே இந்த காயின் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மட்டும் ரெண்டுமே பேரு, அது ரெண்டும் பேரு. ட்ரெயின் கீயும் ஆக்சிலேட்டரும் பேரு, எலக்ட்ரிக் ஸ்விட்சும் காயினும் பேரு. பண்ணிட்டு இதை ஃபிட் பண்ணிட்டு மேலே தூக்கு வாங்க போகலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கேட் எஸ்கேப் போட்டோன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு 20K இல்லைனா 25K லைக்ஸ் போடணும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல கேட் எஸ்கேப் பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஆக்சிலேட்டர் தான் ஃபஸ்ட்டு. கடைசியாக ட்ரெயின் கீ போட்டுக்கோங்க. உங்கள் விஷ் கைஸ் அதனால போகலாம். பலகை இங்கே இருக்கா? பார்க்கவே இல்லை. இது ஏன் நான் எடுக்கிறேன்டா, பார்க்கவே இல்லை கைஸ் நான். வாங்க கைஸ் போகலாம். திறந்துச்சா இல்லையா? டகர டப்பா திறந்துருச்சு கைஸ். நான் அவரை திட்டிகிட்டே இருக்கேன். இங்கே தான் ஆக்சிலேட்டர் போடணும், இங்கே இல்லை. இங்கே ட்ரெயின் கீ, இங்கே வந்து ஆக்சிலேட்டர் போடணும். நம்ம என்னென்னா ட்ரெயின் கீ எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் மூடிடணும் கைஸ். அப்போ தான் வண்டி போகும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு முன்னாடி கதவை மூடிடணும், அப்போ தான். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவோம் ட்ரெயின் எஸ்கேப்பை. கிளம்பணும் இருந்தால் பாய் சொல்லிடுவோம். அது என்ன வெக்கேஷன்லேருந்து பாய் தாத்தா அண்ட் பாட்டி. வாங்க 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 போகலாம். தூரம் முடியலாமா? போடு போடு வாங்க ஆஃப் பண்ணிட்டு போடு போடு தகிட எஸ்கேப் பைப் போலாமா? எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ 25 லைக் போட்டால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிராணி கேட் எஸ்கேப் வீடியோ. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.